புதுச்சேரி கடலூர் சாலையில் ரோடியர் மில் ரயில்வே கேட் பகுதியில் கடந்த 2 நாட்களாக தண்டவாளம் சீரமைக்கும் பணியானது நடந்து வந்த நிலையில் முன் அறிவிப்பின்றி தொடங்கப்பட்ட இந்த பணிகளால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். இந்நிலையில் ரோடியர் மில் திடலில் தற்காலிக பேருந்து நிலையம் இயங்குவதால் பயணிகளும் பெரும் பாதிப்பிற்குள்ளாகி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அங்கு தண்டவாளம் சீரமைப்பு பணி பெருமளவு முடிந்த நிலையில் அப்பகுதியானது சீரமைக்கப்படாமல் இருக்கும் நிலையில் புதிய தண்டவாளம் பதிப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் மூடப்படாமல் தண்டவாளத்திற்கு இடைப்பட்ட பகுதியில் பெயர்க்கப்பட்ட சிமெண்ட் ஸ்லாப்புகளும் சரிவர மூடப்படாமலும் மீண்டும் பள்ளமாக உள்ளது. மேலும் ஆங்காங்கே கருங்கற்கள் குவியல் குவியலாகவும் சிதறி கிடப்பதனால் தண்டவாளத்தை இருசக்கர வாகன ஓட்டிகள் கடந்து செல்ல சிரமப்படுகின்றனர். குறிப்பாக குழந்தைகளுடன் வாகனத்தில் வரும் குடும்பத்தினரும் பள்ளி மாணவர்களும் பெண்களும் கீழே விழும் காயம் அடைந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அவ்வழியில் சென்ற கார் ஒன்றும் சிக்கிக் கொண்டுள்ளது. அதேபோல் பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற ஆட்டோக்களும் தண்டவாளத்தில் சிக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் மிகுதியாக காணப்பட்டு வரும் நிலையில் இது குறித்து ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதிகளை சீரமைத்து தர வேண்டும் எனவும் பொதுமக்களின் நலன் கருதி அரசு சார்பில் ரயில்வே நிர்வாகத்திடம் அறிவுறுத்த வேண்டும் என்றும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்தியுள்ளனர்.